தவறு செய்யும் அரச ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள எச்சரித்துள்ளார். மாதிவெல பகுதியில் இடம்பெற்ற நடமாடும் சேவை நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள இதனை தெரிவித்தார். අපේ විරුද්ධ පාර්ශ්වය අපිට මොකද්ද කියන්නේ? දැන් රාජ්‍ය සේවයේ වැඩ කරන්නේ රාජ්‍ය සේවය අපි බය කළලු තියෙන්නේ. දවසින් දවස රාජ්‍ය සේවයේ ඉහළම කට්ටිය. ඉස්සර අවුනේ පුංචි කට්ටිය. රාජ්‍ය සේවයේ ඉහළම කට්ටිය යම් යම් අපරාධමය චෝදනාවල් වලට ලක් වෙලා ඔවුන්ගේ වැඩ තහනම් වීම වැනි ඒ අයට පරීම විදියට නීතිය ක්‍රියාත්මක කරමින් යනවා. நாங்கள் அரசு அதிகாரிகளை பயமுறுத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர். விடயம் அதுவல்ல. முன்னர் தவறு செய்த குற்றத்திற்காக சிறிய அளவிலான அரசு உத்தியோகத்தர்களே தண்டனைகளை பெற்று வந்தனர். ஆனால் தற்போது பெரிய அதிகாரிகளும் சிக்கி தாம் செய்த தவறுகளுக்கான பதில்களை வழங்கி தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்தில் தற்போதைக்கு 21,000 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. ஆயினும் அதனை கருத்திற்கொள்ளாது தவறு செய்த 300 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று தவறு செய்யும் அரச ஊழியர்கள் எவராக இருப்பினும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பொதுமக்களை இணைக்கும் செயற்திட்டம் ஒன்று விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பிரதி அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். මේ අවුරුද්දේ විතරක් පොලිස් නිලධාරීන් 300කගේ වැඩ අත්හිටවලා තියෙනවා. 21,000ක් පොලිසියට හිඟයි. හැබැයි අපි ඒ කිසිවක් බලන්නේ නැහැ. වැඩේ වැරදි නම් වැරදි. ඊට අදාළ පියවර ගන්න. බන්ධනාගාරය වුණත් එහෙමයි. බන්ධනාගාර කොමසාරිස් ජෙනරාල් තමන්ගේම බන්ධනාගාරගත වෙලා ඉන්නේ. ඉතින් දැන් අප පිටේ ඉන්නේ. අන්නේ මට්ටමට ඇවිල්ලා මේක කොතනින් හරි මුණ ගැහෙන්න ඕන. ඒකට තමයි 3% කට්ටියට මේ බලය දුන්නේ ඒ අභියෝගයට මුහුණ දෙන්න.